என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். சங்கீதம் 78:1. என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வகாலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். சங்கீதம் 78:2. அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். சங்கீதம் 78:3. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல், கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். சங்கீதம் 78:4. அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி, இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து, அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். சங்கீதம் 78:5. இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின்சந்ததியார் அதை அறிந்து கொண்டு, அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும். சங்கீதம் 78:6. தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து, தேவனுடைய செயல்களை மறவாமல், அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும். சங்கீதம் 78:7. இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும், தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். சங்கீதம் 78:8. ஆயுதமணிந்த வெல்வீரரான எப்பிராயீம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். சங்கீதம் 78:9. அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கைக்கொள்ளாமலும், அவருடைய கட்டளைகளின்படி நடக்கச் சம்மதியாமலும். சங்கீதம் 78:10. அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். சங்கீதம் 78:11. அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக, எகிப்து தேசத்துச் சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். சங்கீதம் 78:12. கடலை பிளந்து, அவர்களை கடக்க பண்ணி, ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். சங்கீதம் 78:13. பகலிலே மேகத்தினாலும், இராமுழுதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். சங்கீதம் 78:14. வனாந்தரத்திலே கன்மலைகளை பிளந்து, மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். சங்கீதம் 78:15. கன்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி, தண்ணீரை நதி போல ஓடிவரும்படி செய்தார். சங்கீதம் 78:16. என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவஞ்செய்து, வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள். சங்கீதம் 78:17. தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு, தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். சங்கீதம் 78:18. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி, தேவன் வனாந்தரத்திலே போஜனபந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? சங்கீதம் 78:19. இதோ அவர் கன்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு, நதிகளாய் புரண்டு வந்தது, அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். சங்கீதம் 78:20. ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபங்கொண்டார், அவர்கள் தேவனை விசுவாசியாமலும், அவருடைய இரட்சிப்பை நம்பாமலும் போனதினால். சங்கீதம் 78:21. யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் மூண்டது. சங்கீதம் 78:22. அவர் உயரத்திலுள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு, வானத்தின் கதவுகளை திறந்து. சங்கீதம் 78:23. மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி, வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். சங்கீதம் 78:24. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். சங்கீதம் 78:25. ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி, தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீசச் செய்து. சங்கீதம் 78:26. மாம்சத்தை தூளத்தனையாயும், சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் வருஷிக்க பண்ணி. சங்கீதம் 78:27. அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும், அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். சங்கீதம் 78:28. அவர்கள் புசித்து திருப்தியடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். சங்கீதம் 78:29. அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை, அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே. சங்கீதம் 78:30. தேவகோபம் அவர்கள் மேல் எழும்பி, அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்து, இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று.
சங்கீதம் 78:31. இவை எல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவஞ்செய்தார்கள். சங்கீதம் 78:32. ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். சங்கீதம் 78:33. அவர்களை அவர் கொல்லும்போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி. சங்கீதம் 78:34. தேவன் தங்கள் கன்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். சங்கீதம் 78:35. ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். சங்கீதம் 78:36. அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாயிருக்கவில்லை. சங்கீதம் 78:37. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். சங்கீதம் 78:38. அவர்கள் மாம்சமென்றும் திரும்பி வராமல் அகலுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார். சங்கீதம் 78:39. எத்தனை தரமோ வனாந்தரத்திலே அவருக்கு கோபம் மூட்டி அவாந்தரவெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். சங்கீதம் 78:40. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். சங்கீதம் 78:41. அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். சங்கீதம் 78:42. அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார். சங்கீதம் 78:43. அவர்களுடைய நதிகளை இரத்தமாக மாற்றி அவர்களுடைய ஆறுகளிலுள்ள ஜலத்தை குடிக்க கூடாதபடி செய்தார். சங்கீதம் 78:44. அவர்களை அழிக்கும்படி வண்டு ஜாதிகளையும் அவர்களை கெடுக்கும்படி தவளைகளையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். சங்கீதம் 78:45. அவர்களுடைய விளைச்சலை புழுக்களுக்கும் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை வெட்டுக்கிளிகளுக்கும் கொடுத்தார். சங்கீதம் 78:46. கல்மழையினால் அவர்களுடைய திராட்சைச் செடிகளையும் ஆலாங்கட்டியினால் அவர்களுடைய அத்திமரங்களையும் அழித்து. சங்கீதம் 78:47. அவர்களுடைய மிருகஜீவன்களை கல்மழைக்கும் அவர்களுடைய ஆடுமாடுகளை இடிகளுக்கும் ஒப்பு கொடுத்தார். சங்கீதம் 78:48. தமது உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். சங்கீதம் 78:49. அவர் தம்முடைய கோபத்துக்கு வழி திறந்து அவர்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காவாமல் அவர்கள் ஜீவனை கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தார். சங்கீதம் 78:50. எகிப்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் காமின் கூடாரங்களிலே அவர்களுடைய பலனில் முதற்பலனான யாவரையும் அழித்து. சங்கீதம் 78:51. தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையைப் போல் கூட்டிக் கொண்டு போய். சங்கீதம் 78:52. அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார், அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. சங்கீதம் 78:53. அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும் தமது வலதுகரம் சம்பாதித்த இந்த பர்வதமட்டுக்கும் அழைத்து கொண்டு வந்து. சங்கீதம் 78:54. அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்திவிட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களில் இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார். சங்கீதம் 78:55. ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபம் மூட்டி அவருடைய சாட்சிகளை கைக்கொள்ளாமற் போய். சங்கீதம் 78:56. தங்கள் பிதாக்களைப் போல வழி விலகி துரோகம் பண்ணி மோசம் போக்கும் வில்லை போல் துவண்டு. சங்கீதம் 78:57. தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபம் மூட்டி தங்கள் விக்கிரகங்களினால் எரிச்சல் உண்டாக்கினார்கள். சங்கீதம் 78:58. தேவன் அதை கேட்டு உக்கிரமாகி இஸ்ரவேலை மிகவும் வெறுத்து. சங்கீதம் 78:59. தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி. சங்கீதம் 78:60. தமது பலத்தை சிறையிருப்புக்கும் தமது மகிமையை சத்துருவின் கைக்கும் ஒப்பு கொடுத்து. சங்கீதம் 78:61. தமது ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்கி தமது சுதந்திரத்தின் மேல் கோபங்கொண்டார்.
சங்கீதம் 78:62. அவர்கள் வாலிபரை அக்கினி பட்சித்தது, அவர்கள் கன்னியாஸ்திரீகள் வாழ்க்கைப்படாதிருந்தார்கள். சங்கீதம் 78:63. அவர்களுடைய ஆசாரியர்கள் பட்டயத்தால் விழுந்தார்கள், அவர்களுடைய விதவைகள் அழவில்லை. சங்கீதம் 78:64. அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்தவனைப் போலவும் திராட்சரசத்தால் கெம்பீரிக்கிற பராக்கிரமசாலியைப் போலவும் விழித்து. சங்கீதம் 78:65. தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தையை வரப்பண்ணினார். சங்கீதம் 78:66. அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார், எப்பிராயீம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல். சங்கீதம் 78:67. யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். சங்கீதம் 78:68. தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என்றைக்கும் நிற்கும்படி தாம் அஸ்திபாரப்படுத்தின பூமியைப் போலவும் கட்டினார். சங்கீதம் 78:69. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத்தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். சங்கீதம் 78:70. கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். சங்கீதம் 78:71. இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினார். சங்கீதம் 78:72.